பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் 50 ஆண்டுகளுக்கு முன் இளங்கலை வணிகவியல் பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நடைபெற்றது. என் வாழ்வில் உயர உயர மதிப்பீடுகள் வழங்கியது சதகத்துல்லா அப்பா கல்லூரிதான். ப்ரொஃபஷனல் கொரியர் நிறுவனர் ஹாஜி எஸ் அகமது மீரான் பேச்சு. பாளை சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் 1972 முதல் 1975 வரை பிகாம் பயின்ற முன்னாள் மாணவர்களின் பொன்விழா சந்திப்பு கூட்டம் 8/2/2025 காலை 10 மணிக்கு உரையரங்கில் நடைபெற்றது. விழாவின் ஆரம்பமாக கல்லூரியின் துவக்க கால மாணவர்கள் இந்நாள் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். வணிகவியல் துறை தலைவர் முனைவர் ஹாமில் வணிகவியல் துறை சார்பாக அனைத்து முன்னாள் மாணவர்களையும் வரவேற்றார். பெங்களூரு தேசிய மின் ஆளுகை நிறுவன தலைவர் பி சங்கர், மேனாள் நூற்பாலை கட்டுப்பாட்டு அதிகாரி சி தங்கதுரை ஆகியோர் கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் வாழ்த்தி பேசினர். விழாவின் துவக்கமாக தங்களோடு பயின்று மறைந்த மாணவர்களுக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். கல்லூரி முதல்வர் முனைவர் சேமு அப்துல் காதர் தலைமையுரையாற்றி கல்லூரியின் தற்போதைய வளர்ச்சியினை எடுத்துரைத்தார். கல்லூரி ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹாஜி MKM முகமது நாசர், மேனாள் வணிகவியல் துறை பேராசிரியர் மேஜர் கலிலுர் ரஹ்மான், கணிதவியல் பேராசிரியர் அப்துல் சலாம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். 1972 ஆண்டு முதல் 1975 வரை பயின்ற முன்னாள் மாணவரும் ப்ரொஃபஷனல் கொரியர் ஸ்தாபர்களின் ஒருவரும் அதன் நிர்வாக இயக்குநர்களில் ஒருவரும் ரெப்யூட் குழும நிறுவன தலைவருமான ஹாஜி எஸ் அகமது மீரான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றும் போது, கிராமப்புறத்திலிருந்து இந்த கல்லூரி உருவாக்கப்பட்ட ஓராண்டில் பிகாம் பயில வந்தேன். இன்று ப்ரொஃபஷனல் கொரியர் நிறுவனத்தை தொடங்க காரணமே இந்த கல்லூரியின் வணிகவியல் துறைதான். வணிக கலையினை கற்றேன். வாழ்வில் எப்படி சாதிப்பது என்று கற்றுக்கொண்டேன். இங்கே நான் பெற்ற மதிப்பீடுகள் வாழ்வில் உயரத்திற்கு கொண்டு சென்றது. 50 ஆண்டுகள் கடந்து தாளாளராக சேவை புரியும் ஹாஜி தஈச பக்ரூர் ரஹ்பானி அவர்கள் சமய மாணவர்களுக்கும் இந்த கல்லூரியில் பயில வாய்ப்பளித்துள்ளார். சமய நல்லிணக்கத்திற்கு சதகத்துல்லா அப்பா கல்லூரி சான்றாக திகழ்கிறது. என்னோடு பயின்ற 80 மாணவர்களில் 33 பேர் இன்று இங்கே வந்துள்ளனர். பட்டய கணக்காளராக, வங்கி உயர் அதிகாரிகளாக, கல்லூரி முதல்வராக, பேராசிரியர்களாக, தொழிலதிபர்களாக திகழ்கின்றனர். நாங்கள் வாழ்வில் பெற்ற வெற்றிகளுக்கெல்லாம் இந்த கல்லூரியே காரணம். சமய நல்லிணக்கத்திற்கு எங்கள் காலத்தில் பயின்ற மாணவர்களே முதல் சான்றாக, சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு உதாரணமாக சதகத்துல்லா அப்பா கல்லூரி திகழ்கிறது. தேசிய தர மதிப்பீட்டு குழுவால் இந்திய அளவில் சிறந்த 100 கல்லூரிகளில் 98வது இடம் இக்கல்லூரி பிடித்துள்ளது மகிழ்வளிக்கிறது. 1972-75 காலகட்டத்தில் மலேசியாவிலிருந்து ஆலன் அஷ்ரப் அலி எனும் மாணவர் இக்கல்லூரியில் எங்களுடன் பயின்றார். 50 ஆண்டுகளுக்கு பின் எங்கள் வகுப்பு தோழர்களை அதே வகுப்பறையில் எங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களின் நினைவுகளோடு சந்தித்து மகிழ்ந்ததில் வாழ்வில் மறக்க இயலாதது என்று பேசினார். முன்னாள் மாணவர் ராமசுப்பிரமணியன் விழாவிற்கு வந்திருந்தவர்களுக்கு நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை காயல்பட்டினம் அப்துல் காதர், மேனாள் நூற்பாலை கட்டுப்பாட்டு அதிகாரி சி தங்கதுரை, மேனாள் தினமலர் மூத்த கணக்கியல் துறை மேலாளர் திருமுத்து, பெங்களூரு தேசிய மின் ஆளுகை நிறுவன தலைவர் பி சங்கர் மற்றும் கல்லூரியின் வணிகவியல் துறை இணைந்து செய்திருந்தது. என்னுடைய பேர் அகமது மீரான். நான் வந்து ப்ரொஃபஷனல் கொரியருடைய ஃபவுண்டர் அஸ் வெல் அஸ் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறேன். நான் வந்து சதகத்துல்லா கல்லூரியில் வந்து 72-75 பிகாம் உடைய மாணவர். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் எங்களுடைய படித்த மாணவர்கள், நாங்கள் எல்லோரும் அந்த செட்டில் படித்த மாணவர்கள் ஏறத்தாழ 40, ஆக்சுவலாக கிளாஸில் வந்து மொத்தம் 80 பேர். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களுடைய கெட் டுகெதர் நடத்தியிருக்கோம். 50 வருஷம் கழித்து நாங்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்களை சந்தித்து நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கின்றோம். ஏறத்தாழ 45க்கு மேலே உள்ள மாணவர்கள் வந்திருக்கின்றோம். இந்த கல்வியின் படித்ததன் மூலமாக நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அந்த காலத்தில் 72-75 ஒரு சாதாரண நடுத்தர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உள்ள ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய நிலையமாக இந்த புதுக்கல்லூரி அப்போ ஆரம்பிக்கப்பட்ட புதுக்கல்லூரி 71 ஆரம்பித்தாங்க. நாங்கள் செகண்ட் இயர் 72-75 முதல் பிகாம் செட்டருடைய ஸ்டூடெண்ட்டு. இந்த கல்லூரியில் படித்து நாங்கள் எல்லாருமே எல்லா மாணவர்களுமே இன்றைக்கி எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அதன் மூலமாக தெரிய வந்ததுனால எல்லாருமே நாங்கள் அந்த கல்வி படித்து அதனுடைய பயனை நாங்கள் பெற்று எல்லாருமே ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கல்வியில் படித்து இப்போ நான் வந்து ப்ரொஃபஷனல் எம்டியாக இருக்கேன். என்னுடைய படித்த நண்பர் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப்
ஒரு பேங்க்ல வைஷ்யா பேங்க் நினைக்கிறேன், அதனுடைய பேங்க்னுடைய வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு. அது மாதிரி பெரிய பெரிய கல்லூரிகளில் படித்தவர்கள் பிரின்சிபல் இஸ் அ ஃபார்மர் பிரின்சிபல் ஆஃப் அலியாங்கிறது ஃபார்மல் பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்ஃபோர்ட் காலேஜ் மதுரையில் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி பல நிலைகளை முன்னேறி ஒரு சமுதாயத்தில் முன்னேறிய மக்களாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கல்வித்தரத்தை கொடுத்து ஒரு பெரிய வெற்றிகரமான கல்வி நிலையமாக இன்று சதகத்தொலபா கல்வி இந்த வட்டாரத்தில் இயங்கி வருகின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த இடம் வந்து சுத்தமாக காடு. அந்த சமாதானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒன்றுமே கிடையாது. அப்போ சின்ன பில்டிங் 10,000க்கு குறைவான பில்டிங் தான் இன்னைக்கு இந்த கல்லூரி வந்து வளர்ந்து கிட்டத்தட்ட 2,00,000 சதுரடி அளவுக்கு கட்டப்பட்டு பெரிய கல்லூரியாக ஏறத்தாழ மொத்தம் 3,000த்துக்கு அதிகமாக மாணவர்கள் படிக்கக்கூடிய பெரிய பெரிய கல்வி நிலையம் வளர்ந்துக்கிறது நான் பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதான் என்னுடைய முக்கியமான. நாங்கள் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ நானும் பார்த்தீங்கன்னா நானே வந்து இந்த கல்லூரி வளர்ச்சிக்கு நிறைய வகையில் உதவி செய்திருக்கின்றேன். என்னுடைய தாயார் பேரில் வந்து ஒரு 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 சிறிய அளவில் ஒரு கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்துருக்கேன். அது மாதிரி மற்ற மாணவர்களும் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ தான் இன்றைக்கி சேர்ந்துருக்கோம். நீங்கள் பெரிய ஒரு 50 வருடம் கழிச்சு இதான் ஃபஸ்ட்டு கெட் டுகெதர். கண்டிப்பாக எங்களுக்குள்ள ஒரு பேசி நம்ம சாப்பாடுக்கு அப்புறம் ஒரு பேசி கண்டிப்பாக கல்லூரிக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து உதவி செய்வதற்கான முடிவுகள் எடுப்போம். ஒரு கிராமப்புறத்துலேருந்து நீங்கள் இந்த கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன வேல்யூஸ் இங்கே கற்றுக்கிட்டீங்க? அது இன்னைக்கு லைஃப்பில் உங்களுக்கு எப்படி லீட் பண்ணி? முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து அப்போ வந்து பியூசி கிடையாது. சாரி, அப்போ வந்து +1 +2 கிடையாது. 11th வரை ஊரில் தான் படிக்கணும். அவன் கிராமத்தில் நான் களக்காட்டில் தான் படித்தேன். பியூசி பிகாம். பியூசி வந்து சென்ட் சேவியர் படித்தேன். பிகாம் வந்து இங்கே படிக்கும்போது ஒரு ஹாஸ்டல் லைஃபு எங்களுக்கு வந்து அது பெரிய அளவில் எங்களுக்கு வந்து வீட்டு விட்டு வெளியே வந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, நம்ம எப்படி செல்ஃப் டிசிப்ளின் கற்றுக்கொண்டோம். அவன் இந்த காலேஜினுடைய எங்களுடைய பிரின்சிபல் இந்த கல்லூரி முதல் பிரின்சிபல் ப்ரொஃபஸர் நசீருதீன் சாரும் சரி, அதில் எங்களுடைய HOD டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் முகமது ஃபாசின்னு இருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப ஒழுக்கமாக எங்களை நன்றாக கண்டிப்புடனும் ரொம்ப ஒரு ஒழுக்கத்துடன் எங்களை நல்லா பாதுகாத்து கொண்டார்கள். நாங்கள் வந்து அந்த ரொம்ப டிசிப்ளினாகவும் ஒரு ஒரு கட்டுப்பான மாணவர்களாக இருப்பதற்கான உதவிகளை நிறைய பண்ணாங்க. இந்த ப்ரொஃபஷனல் கொரியர் நீங்கள் எப்படி ஆரம்பிச்சீங்க? ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டே ஒரு வியாபாரம் பண்ணுவதற்காக ஒரு பின்னால் ஒரு நல்ல வகையில் எதிர் CA படிக்கணும் அல்லது வியாபாரி ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் பிகாம் படித்தேன். ஏன்னா பிகாம் படித்தா தான் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் படிக்க முடியும். அதன் மூலமாக அந்த அறிவை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தொழில் ரீதியாக பல முயற்சிகள் செய்தேன். தொழில் சின்ன தொழிலாம் பண்ணி கடைசியில் அப்படி ஒவ்வொரு முயற்சியாக பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு நண்பர் மூலமாக இந்த கொரியர் ஏஜென்சி வாய்ப்பு கிடைக்கிறது. கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு அதை நல்ல ஒர்க் பண்ணி அதை டெவலப் பண்ணி இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஒரு பெரிய நிர்வாகமாக, அதாவது ஒரு கொரியர் இண்டஸ்ட்ரியில் பெரிய டாப் மோஸ்ட் கொரியர் கம்பெனியாக இயங்குவதற்கான ஒரு முயற்சி எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடிப்படை வந்து இந்த கல்லூரியினுடைய படிப்பு தான். முக்கியமாக சொன்னால் இந்த அக்கௌண்ட்ஸி பேக்ரவுண்டு அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாமே நாங்கள் படித்தது தான். இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுங்கள்? அறிவுரை என்பது படிக்கிற நேரத்தில் நன்றாக படிக்க வேண்டும், அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல், ஏன்னா அது முக்கியம். இப்போ உள்ள காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. முழுமையாக படித்தால் கண்டிப்பாக அவர்கள் எதிர்காலம் இருக்கின்றது. எந்த படிப்புமே வேஸ்ட் ஆகாது என்பது எங்களுடைய அனுபவம். படிப்போட பொது அறிவையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது கல்லூரி படிப்பு மற்ற பொதுக்கல்வி, அதாவது புத்தகங்கள் படிப்பது, மேகசின், இதெல்லாம் எனக்கு நான் வந்து இயற்கையிலே என்னுடைய ஒரு 13 வயசுலேயே நான் வந்து பொதுவாகவே ஒரு ஜென்ரல் நாலேஜ் படிப்பை நான் வளர்த்துக்கிட்டேன். அது ரொம்ப முக்கியம். கல்லூரி படிப்போட மற்ற ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு, மற்ற அறிவு, அது மூலமாக பல வளர்த்துக்கொள்ள இன்னும் உங்களுடைய கேரியர் டெவலப்மெண்ட்டு நல்லா நடக்கும், வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் என்பதை அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக. அகில இந்திய அளவில் 100 கல்லூரிகளுக்குள்ள ஒரு கல்லூரியாக சதகத்துல்லாபா கல்லூரி வந்திருக்கிறது. அதுவும் கல்லூரியினுடைய பொன் விழா காலகட்டத்தில் அது வந்திருக்கிறது. ஒரு வாழ்த்து செய்தி நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த கல்லூரியானது 1971ஆம் ஆண்டு ஒரு சிறிய அளவிலே ஆரம்பிக்கப்பட்டு இந்த காட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி இப்பொழுது ஒரு சிட்டியினுடைய நிலையில் இருக்கின்ற கல்லூரியாக இருக்கின்றது. இந்த கல்லூரி வந்து கடந்த 50 வருடங்களாக 52 வருடங்களாக பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி நம்முடைய தென் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய கல்வி சேவை ஆற்றி வருகின்றது. அது நன்றாக வளர்ந்திருக்கின்றது. அதுக்கு முழு காரணம் வந்து நம்முடைய கல்லூரியினுடைய தாளாளர் ஜனாப் பௌத்திரப்பாணி அவர்கள் கடந்த 50 வருடங்களாக தாளராக இருந்து கொண்டு இந்த கல்லூரியுடைய வளர்ச்சிக்காக நன்றாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பு மூலமாக இந்த கல்லூரி வளர்ந்துகின்றது. மற்ற மக்களும் ஒரு கம்யூனல் ஹார்மனி ஏற்படுத்தக்கூடிய அந்த கல்லூரியாக இந்த கல்லூரி நடந்து வருகின்றது. இந்த கல்லூரி மேலும் நன்றாக வந்து ஒரு நன்ற முறையில் பெரிய யூனிவர்சிட்டியாக மாறி, ஏன்னா அது தேவையான இட வசதியாக இருக்கின்றது, பெரிய யூனிவர்சிட்டியாக மாறி எல்லா சமுதாய மக்களுக்கும்
பயன்படக்கூடிய ஒரு பெரிய கல்வி நிறுவனமாக ஆக வேண்டும் என்ற வேண்டுதலோடு அதுதான் என்னுடைய அதாவது அல்மனி ஸ்டூடெண்ட்டுங்கிற எங்களுடைய ஆசை. அதுதான் கண்டிப்பாக அது நிறைவேறும் என்று நம்பிக்கை இருக்கின்றது. அதற்காக நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.